இயருக்கு முன்னே வந்துட்டு ஹெல்ப் பண்ணினா ஒரு தங்கச்சி ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு 2 தடவை வந்துட்டு கால் பண்ணுறா. சரி தானே, அந்த பிள்ளை கேட்டுச்சு, அண்ணா நீங்கள் எங்களோட வீட்டை யாராவது அனுப்பினீங்களா அப்படின்னு சொல்லி. இவர் போயிட்டு சொல்லியிருக்கார் வந்து இப்படி நான் எஸ்கே விலாக் சேனல்லேருந்து வாரேன் சார், நான் கிருஷ்ணா தான் என்னை அனுப்பி விட்டது, இப்படி உங்களோட மகள் ஒரு ஆள் வந்துட்டு கணவர் இல்லாமல் இருக்கிறா, கிட்டத்தட்ட பிள்ளையோட அப்பா மாதிரி ஒரு ஆளை கிருஷ்ணா வந்து அனுப்புமான்ற ஒரு கேள்வி வந்துட்டு தாய்க்கு வரவே. ஆள் என்னத்தில் வந்தவர்? நடந்து வேலை தேடிதான் முதல் வந்தவரா வந்ததும் திடீர்னு இந்த வீடியோ காட்டி பொம்பளை கேட்டு வரான். கையில எடுத்துக்கொண்டு ஓடிட்டேன். பாட்டெல்லாம் கையில் எடுத்து ஓடிட்டாரா? பர்டிகுலர் வந்துட்டு பர்சனல் உதவி செய்யறதுக்கு நம்பர் கொடுத்தனாங்க. அது வந்து அந்த அக்காட சம்மதத்தோட அவற்ற சம்மதத்தோட 2 பேரையும் கேட்டு தான் நான் அந்த நம்பர் கொடுத்தேன். அந்த மனுஷி எடுத்து ஃபோன் பண்ணி ஆளால் அண்டாளது அப்படியாவது இந்த புருஷனை மீட்டு தாங்கன்னா நாங்கள் எப்படி மீட்கிறது தானே, உங்களோட இடம் தானே கிருஷ்ணா, அப்போ தெரியுமான்னு கேட்டதில் வந்து இவர் சொல்லியிருக்கார், ஐயோ கிருஷ்ணா வந்து எங்களோட சொந்தம் தான், தூரத்து சொந்தமே, என்ன அலுவல் கிருஷ்ணாவுக்கு மூலமாக உங்களுக்கு உதவி செய்யணுமெண்டு வைக்க. அப்படியோ தம்பி, ஐயோ நான் கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி களைச்சியே போயிட்டேன் ஒருக்கா அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணா தொடர்படுத்தாங்கண்டு லீவுக்கு போனால் சிலவில் தெரியும் தான், அவனை சில நான் அனுப்புகிறேன் உங்களை நம்பர் வேணும்னு சொல்லிப்போட அந்த வீட்டுக்கார பிள்ளையை நான் நம்பரை வண்டி அவர் எடுத்துருக்கார். அந்த பிள்ளையோட நோக்கம் வந்து இப்போ எங்களை தொடர்படுத்தி எங்கள் மூலமாக ஒரு ஹெல்ப் கிடைக்கணும், இல்லாட்டி எங்களோட கதைக்கணுமன்ற மட்டும்தான் அந்த பிள்ளையோட நோக்கம், அந்த குடும்பத்தின நோக்கம். இவர் வந்து அதை வித்தியாசமாக பயன்படுத்தி வந்துட்டு தெரியும் தான் அந்த பிள்ளைய ஒரு சீட் பண்ணுற மைண்டோட வந்துட்டு இவர் பழகிருக்கார். சரி தானே, அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ். ஓகே, அப்போ நேத்தியான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண அதே இடம் அதே சுச்சுவேஷன் எதுவும் இல்லை. காரணம் ஆல்ரெடி நேற்றான் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்தால் ஆள் வந்து வீட்டை நிற்கிறார், அவங்கள கவனிக்கிறார். சரி தானே, அப்போ வந்து நேற்று பார்த்துருப்பீங்க அந்த அக்காட அந்த செலிப்ரேஷன் எல்லாம் ஓகே நல்ல மாதிரி போயிட்டுது. அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ நாங்கள் அந்த ஒரு கேப்புக்குள்ளே வந்துட்டு கதைக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். அதாவது வந்து தெரியும் இந்த காலம் வந்துட்டு உலகம் என்ன மாதிரி போய்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் இன்றைய கூட நாங்கள் போட போகிற ஒரு எஸ்கே விலாக் வீடியோவில் பார்க்கலாம், வந்து ஒரு காசுக்காண்டியும் ஒரு நகைக்காண்டியும் வந்துட்டு கூட பழகின சிநேகத்தை வந்துட்டு ஆள் வச்சு கொலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்றப்போ வந்துட்டு காலம் எப்படி போகுது என்று வந்துட்டு வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பாராத காரியங்கள் நடக்குது, வாழ்க்கையில் என்ன மாதிரி திருப்பங்கள் எல்லாம் வருதுன்றது வந்துட்டு நாளாக நாங்கள் ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமாக படித்து கொண்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முக்கியமான 2 விஷயத்தை பற்றி நாங்கள் வந்துட்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். சரி தானே, அது கண்டிப்பாக உங்களுக்கு இனியில் என்ற பயனாக இருக்கும். சரி தானே, ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இப்போ நாங்கள் என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னம் வந்துட்டு உண்மையிலே இந்த எஸ்கேவி வந்து நாங்கள் ஒரு ஃபனியாக கொண்டு போகணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு பிரதான ஒரு நோக்கமாகவே வந்துட்டு அமைகிறது. ஸோ அந்த வகையில் யாரும் பாட்டு கேட்ட மாதிரி இப்போ விட்டுட்டாங்க, கேட்டு படிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் விட்டுட்டாங்க. அந்த இன்னொரு முதல்ல ஒரு அண்ணன் ஆள் கேட்டிருந்தவர், அந்த சிறகே இல்லாத பூங்குருவி, அதுவும் படிச்ச மாதிரிக்கேன்னு எனக்குண்ணா சிவான் நாட்டவரை இல்லை யாரையும் ஒரு அண்ணாரால் எனக்கு டிக்டாக்ல இவர் நிறைய நாளைக்கு முதல் மெசேஜ் போட்டவர்ன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை படிச்சுட்டவன் அங்கேயே போகக்குள்ள படிச்சு ஞாபகமாக இருக்குன்னு. அப்படி வந்துட்டு இப்போ நிறைய பேர் கேட்பாங்கன்ட்டு வந்து சொன்ன மாதிரி நாங்களும் அவங்க கேட்க படிக்க ஆகட்டான்ட்டு வந்துட்டு கேட்க ஆகட்டும் அந்த பாட்டு படிக்கிற டைமை கொஞ்சம் வேறு அது பயனுள்ள விஷயமாக செலவழிப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருக்கக்கூடும். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு சொன்னால் ஒரு பாட்டு எடுக்கலாம். நீ எடுப்பாப்போம் எங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. புதிய சுச்சுவேஷன். வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய் விட்டு அளவும் வசதி இல்லை, வெந்த புண்ணில் அல்லவோ வேலும் பாய்ந்தது, விதியால் வந்ததா தொல்லை, விதியால் வந்ததா இல்லை, சதியால் வந்ததே தொல்லை. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே, நாம் பிறந்தது அழுதிடத்தானா, ஏன் விதியே சரிதானா, உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும்
புத்தன் காந்தி இல்லைங்க வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அந்த மாதிரி பாடலாம் நல்ல பாட்டு. அதே நீ இந்த பாட்டு நானும் ஜோதிச்சிடேன் டக்குன்னு எடுத்து விடுங்கன்னு சொல்ல நீ வரப்போகிற கதையிலும் அப்படியான ஒரு கதையில்ன்றதால எடுத்து விட்டுருக்கு. அந்த மாதிரி சமாளிச்சு போட்டேன். இப்போ எங்களோட சுச்சுவேஷன்டேக்குள்ள அதுக்குள்ள ஒன்றே கோத்து விட்டேன். சரியா, அப்போ நாங்கள் இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். அப்போ மக்கள் எல்லாரும் நன்கு அறிந்தது. இப்போ வந்து இப்போ சூரியன் எஃப்எம்மாக இருக்கட்டும், சக்தி எஃப்எம்மாக இருக்கட்டும், வசந்தம் எஃப்எம்மாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பிரபலமான சேனல்கள் எல்லாருமே அறிஞ்சிருக்கீங்க. சரி தானே? ஸோ அந்த மாதிரி இப்போ எங்களுடைய எஸ்கே விலாக்காக இருக்கட்டும், எஸ்கே வியூ சேனலாக இருக்கட்டும் வந்து அவ்வளோ தூரம் இல்லாலும் ஓரளவு இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பேருக்கு இருந்தாலும் தெரிஞ்சிருக்கு. சரி தானே? இப்போ எங்களை நாங்களே வந்துட்டு பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உண்மையிலேயே நாங்கள் ஒரு பொது இடத்துக்கு போனோம்னு சொன்னால் அதில் ஒரு 4 பேர் ஒரு 10 பேர் நின்றா அதில் உள்ள ஒரு ஆளுக்கு கண்டாலும் எங்களை தெரிஞ்சிருக்கும் என்ற வகையில் வந்துட்டு சந்தோஷம். அப்போ நாங்கள் எங்கேயுமே நம்பி போவோம். சரி தானே? என்னதான் பிரச்சனை வந்தாலும் அங்கே உள்ள ஒரு நின்றாலும் அந்த இடத்துல வந்துட்டு எங்களை சமாளித்து விடுவார். சரி தானே? ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கடவுள் எங்களை ஆசீர்வச்சிருக்கார் என்ற வகையில் வந்துட்டு சந்தோஷம். ஆனால் இந்த ஒரு பாதையை நாங்கள் அடையிறதுக்கு வந்துட்டு இலகுவாக நாங்கள் வரையலை அப்படின்றதான் நீங்கள் மெயினான விஷயம். இந்த ஒரு 4 வருஷ ஜேர்னியில் வந்துட்டு நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதில் இடையில் வந்துட்டு தம்பியாக ஜாயின் பண்ணி இப்போ கவிதாஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக போகுது. அப்போ அவனுக்குமே நல்லா தெரியும். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எந்த ஒரு அப்படியே ஒரு சாயல் மாதிரியே தம்பியும் உருவாகிட்டான். அப்போ அவனுக்கும் தெரியும் இப்போ எல்லா பிரச்சனைகளும். அப்போ நாங்கள் வந்து நோமலாக வந்து வளர்ந்து வரையில நிறைய கஷ்டங்களை படுறோம். இப்போயுமே பட்டு கொண்டிருக்கோம். சரி தானே? ஒவ்வொரு உதவிகள் செய்ய போகிற இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி காலையில் நான் வந்து கதிரையில் அந்த சிட்டியில் இருக்கிற வழியில் அப்போ நாங்கள் நிறைய நாளைக்கு முன்னே, அதாவது வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னே வந்துட்டு ஹெல்ப் பண்ணினா ஒரு தங்கச்சி ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு 2 தடவை வந்துட்டு கால் பண்ணுறா. சரி தானே? அப்போ நான் கால் பண்ணும்போது இந்த பிள்ளை இப்போ எனக்கு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அது வந்துட்டு ஒரு முடிஞ்ச விஷயமே இந்த பிள்ளை அடிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி யோசிச்சு வந்துருக்கோம். அந்த கால் கட் ஆகிட்டுது. அப்போ நான் கட்டாயின பிறகு ஏதோ ஒரு அலுவலாக தானே அடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டு திரும்ப ஃபோன் பண்ணேன். அந்த பிள்ளை கேட்டுச்சு, அண்ணா நீங்கள் எங்களோட வீட்டை யாரையாவது அனுப்பினீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து சொன்னேன், இல்லையம்மா நான் அப்படி அனுப்பலை. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னு சொன்னால் நானும் கூட மறந்தே போயிட்டேன். சரி தானே? என்ன சொன்னால் இப்போ நாளாந்தம் ஒவ்வொரு தடவை வந்துட்டு சந்திச்சு கொண்டு இருக்கிறதால நீங்களாக கதைச்சா மட்டும்தான் எனக்கு உங்களோட ஞாபகம் பெறும். மற்றும்படி எனக்கு உங்களையெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. என்ன நடந்துட்டு கேட்க இதுக்கு முன்னம் அந்த பிள்ளை யாருன்னு சொல்கிறேன். சரி தானே? அந்த பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்துட்டு அந்த கிளிநொச்சியில் இருக்கிறா. ஸோ வந்து அந்த பிள்ளையை நாங்கள் ஒரு வீடியோ செஞ்சு போட்டாங்களா. அந்த பிள்ளையை வந்துட்டு ஏமாற்றிட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கு ஓடிட்டார். சரி தானே? அப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு மகனோ ஒரு மகள் ஒன்று இருக்குது. சரி தானே? அந்த பிள்ளைக்கு வந்துட்டு உடல் இயலாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு சந்திச்சு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணினாங்க. ஸோ வந்து அந்த பிள்ளை வந்து ஆல்ரெடி ஒரு நாள் சீட் பண்ணப்பட்டு அந்த ஒரு குழந்தையோட வந்து சரியான கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறா. ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு அந்த பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு பேர் வந்த பிள்ளைக்கு. சரி தானே? அப்போ இதுகளை வந்து இப்போ நார்மலாக தெரியும். வந்து இப்போ நாங்கள் ஹெல்ப்பிங்கன்னு சொல்லி கூட வீடியோஸ் போடும்போது அதை ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதம் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக இருக்கும். சரி தானே? இப்போ அந்த பிள்ளை வந்துட்டு இளம் பிள்ளை அப்படின்றப்போ வந்துட்டு அதுக்குமே வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை இந்த சமூகத்தில் எதிர்நோக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு இப்போ அந்த பிள்ளை ஒரு கணவர் இல்லாத ஒரு ஆளை தான் வாழ்ந்து கொண்டு வரா தாயோட. அப்போ இதுக்கிடையில் இன்றைக்கு ஒரு ஆள் வந்து அந்த பிள்ளைன்ற வீட்டை வந்து போயிருக்கிறார். சரி தானே? அப்போ போனால் அந்த பிள்ளை வந்து அந்த வீட்டை இல்லையன்றா போல் இவர் போயிட்டு சொல்லியிருக்கார் வந்து இப்படி நான் எஸ்கே விலாக் சேனல்லேருந்து வாரேன். சரி தானே? இப்படி எஸ்கே விலாக் சேனல்லேருந்து வாரேன் அப்படின்னு சொல்ல அப்போ தாய்க்கு தெரியா எஸ்கே விலாக் சேனலாண்டா என்னண்டு. அப்போ தாய் கட்டிருக்கா பிள்ளைங்கையில் என்னன்னு சொல்லவே வந்து அப்போ இவர் சொல்லியிருக்கார், இப்படி நான் கிருஷ்ணா தான் என்னை அனுப்பி விட்டது. இப்படி உங்களோட மகளோர் ஆள் வந்துட்டு கணவர் இல்லாமல் இருக்கிறா, சரியாக கஷ்டப்படுறா, ஒரு இயலாத பிள்ளையும் இருக்குதுண்டா. பிறகு கிருஷ்ணா வந்து எனக்கு சொன்னது, இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தான்னா நீங்கள் போய் கதைச்சி பேசி பாருங்கோ, அந்த பிள்ளைய வந்துட்டு மாரி பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் செஞ்சிங்கன்னு சொன்னால் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாய் மனசுக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னென்றால், ஏன்டா அவங்களுக்கு என்னைய பற்றி தெரியும் தானே, நார்மலாக எங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் என்ன காரியம் செய்வேன்ன்றதும் தெரியும் தானே. அப்போ தாய் வந்து யோசிச்சுருக்கா, வாய்ப்பு இல்லை, கிருஷ்ணா வந்து இவரை வந்துட்டு அப்படி ஒரு சம்பவத்துக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னான். இப்போ நான் ஒரு கதைக்கு நான் அனுப்புகிறதா இருந்தாலும் நான் அதுக்கு முன்னே வந்து அடித்து கேட்டிருப்பேன், பிள்ளை இந்த மாதிரி ஒரு அண்ணா ஒரு ஆள் உங்களை கேட்குறாரம்மா, உங்களுக்கு அந்த மாதிரி வேற ஒரு மாரி பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குதா, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் நம்பரை கொடுக்குறேன், நான் வந்துட்டு நீங்கள் கதைக்கலாம், உங்களோட அம்மாவோட வந்துட்டு பேச விடுங்க, உங்களோட வீட்டுக்காரர் வந்து பேசுவாங்கன்னு சொல்லி
இது வரைக்கும் நாங்கள் அப்படியே ஒரு செயல் செஞ்சதில்லை. நாங்கள் புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்குறது இல்லை தானே. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நாங்கள் அனுப்புகிறதா இருந்தால் நாங்கள் அப்படி தான் செஞ்சுருப்போம். ஆனால் வந்து இவர் போய் சொல்லியிருக்கார், இப்படி நான் கிருஷ்ணா அனுப்பி தான் வந்தேன். அப்போ தாய்க்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், இல்லை கிருஷ்ணா இதை செஞ்சுருக்கான்னு சொல்லி. காரணம் என்னென்னு சொன்னால், பிள்ளைக்கு வயசு 25, இவருக்கு வயசு 55. சரி தானே. அப்போ இவருக்கு வயசு 55க்குள்ளே கிட்டத்தட்ட 30 வயசுடைய ஒரு ஆள், கிட்டத்தட்ட பிள்ளையோட அப்பா மாதிரி ஒரு ஆளை கிருஷ்ணா வந்து அனுப்புமான்ற ஒரு கேள்வி வந்துட்டு தாய்க்கு வரவே, தாய் வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு போடும்போது வந்துட்டு என்ன நடந்துக்குது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து கொஞ்சம் பிசக்காக வந்துட்டு கதைகள் வந்துட்டு தடுமாற, தாய் வந்துட்டு சத்தம் போட, ஊர்ச்சனம் எல்லாம் வந்து ஆளை பிடிச்சிட்டு, ஆள் வந்து ஒரு ஃபேக்கு வந்து ஆள் வந்து ஒரு ஃபேக்கான ஆளுன்றது வந்துட்டு தெரிய வந்துட்டு. ஸோ தெரிய வந்தோடனே என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னால், ஆளுக்கு சப்பல் அடி அடியண்டா அடி அடிச்சிருக்காங்க. சரி, அந்த அடித்த பிறகு தான் இந்த பிள்ளை வந்து வீட்டை வந்திருக்குது. அப்போ அவங்க வந்து யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. சரி தானே, அந்த அவங்கள அடிக்கும்போது வந்துட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் இன்றைக்கு 1 வருஷமாக போச்சு, உங்களோட ஒரு நாள் பார்த்து எடுத்து காய்ச்சி தெரியாது, நான் அப்படி உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்போ நீங்கள் இப்படி ஒரு கேள்வி என்னையே கேட்டிருக்கவே கூடாது. இப்போ என்ன நடந்திருக்கு, ஆளுக்கு வட்டிவாக கொடுத்து அனுப்பியாச்சண்ணா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. அப்போ நாங்கள் ஒரு வீடியோ துண்ணு எடுத்து வச்சுக்கலாமே, இப்படியா நாங்கள் கட்டாயம் வந்துட்டு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிள்ளைக்கு ஒருக்கா அடிக்கிறேன். சரி தானே. வந்து இது வந்து நான் எந்த ஒரு இமேஜினேஷனில் வந்துட்டு சொன்னது, இப்படி தான் நடந்திருக்குமெண்டு. உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றத வந்துட்டு அந்த பிள்ளையோட வாய்ஸ் ரெக்கார்டோட ஹேப் பண்ணாங்க. சரியா. எப்படி எல்லாம் திரியிறாங்கன்னு பேட்டா. உண்மையிலே ஒரு 50-55 வயசுக்கார ஆளுக்கு ஒரு தேவையான, அதுவும் நான் அனுப்பினு சொன்னாடாப்பா. யோசிச்சு பாரு. இப்போ இவையில் நம்பையில் சில பேர் நம்பிடுவாங்களே, யோசிச்சு பாராம. இப்போ நம்பக்குள்ளே வந்து இவருக்கு அவ்வளோத்துக்கு அறிவில்லை பேர். இவர்கிட்ட வயசுக்கு இப்படி ஒரு பையன் சொல்லியிருக்காரு. 55 வயசுக்காரன் நான் அனுப்புனாடாப்பா, 25 வயசு பிள்ளைய கேட்குறதுக்கு. 30 வயசு கேப்பில் அதுதான்டாப்பா. ஆளுக்கு என்னண்டா அடி விழுந்துருங்க, உச்சியில இல்லை பிடிச்சி வச்சு அடிக்கான். சுத்தம் வர ஃபோட்டோவில் இருக்குது, இப்படி ஃபோட்டோவில் இருக்குது. அம்மா சொல்கிறார் ஏன் பேசுவான் பிறகு. அந்த பிள்ளைக்கு அடிச்சு கேட்டால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? நான் பிள்ளை எடுக்குது இல்லை. இன்னும் ஒரு சம்பவம் இருக்குது, அதையும் சொல்கிறேன். வெயிட் பண்ண டக்குனு தங்கச்சி கேட்டு போட்டு. ஹலோ ஹலோ ஓம் தங்கச்சி, என்ன பிஸியாக இருக்கீங்களோ? ஓகே. அப்போ அந்த அவர் வந்து வந்தவர் இருக்கா, அவர் எந்த இடத்தால்? சொல்ல இப்ப உங்களோட வீட்டு அம்மா மட்டும் தானேண்டவா? அம்மா இல்ல, அம்மா நீ பக்கத்து வீடு அடிச்சு போட்டு பிள்ளைங்களை என்னண்டு வீடியோவை காட்டு. அது மாப்பிள்ளை வீடு போட்டுருந்தேன் வீடியோவில். இல்ல நான் என்னண்டால் தாங்க பெரும்பா தங்கச்சி. இப்ப உங்களோட வீட்டை வந்து இவர் வரையக்குள்ள யார் நின்றது? அம்மா தான் நின்றவா. அம்மா மகள். ஓகே, அம்மா மகள் நின்றவ. சரி. இப்ப இவருக்கு அடிக்கிறதுக்கு போன காரணம் என்ன? மாப்பிள்ளை வீட்டு வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லி. ஓ, நாங்க மாப்பிள்ளை வீட்டு போடலையே வீடியோ. போடல, அதான் கிருஷ்ணா அனுப்பினதான். மாப்பிள்ளை வீட்டு அனுப்பி வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லி. அப்புறம் யார் அடிச்சது ஆளுக்கு? மாமாக்கள் அவையில சேர்ந்து அடிச்சு போட்டீங்க. ஆமா, அடிச்ச ஆளுக்கு என்ன வரியோ தெரியல. என்னண்டு அப்படித்தான் இருக்கு முகத்தை பார்க்க. இங்க அதுல நின்ற மாமாக்கள் இல்லாட்டி யாரும் உங்களோட சௌரங்களாலும் ஒரு வீடியோ எடுத்துருப்பீங்க இல்லை கட்டாயம். ஒருத்தரும் வீடியோ எடுக்கல, போனை வண்டி உடைச்சி விட்டுருக்கீங்க. ஐயோ, அவர்கிட்ட போனையோ? அவர்கிட்ட போன் உடைச்சாச்சு. அப்ப போன் எல்லாம் உடைச்சுதான் அனுப்பியிருக்கேன். ஆள் என்னத்துல வந்தவர்? நடந்து வேலை தேடிதான் முதல் வந்தவரா? வந்ததும் திடீர்னு இந்த வீடியோ காட்டி பொம்பளை கேட்டு வரா. ஆள் தமிழ் ஆளோ? தமிழ் தானோ? ஆளை பார்த்தா சிங்கிள் ஆகல, லுக் மாதிரி கிடக்க நல்லா கிளீன்ஸை எடுத்து. ஆள்கிட்ட வயசுக்கு ஆள் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேன். ஆளுக்கு நான் அடிச்ச காயமோ கையதான் முறிஞ்சிட்டாங்க சொன்னவா. அம்மா சொன்னல யார் அடிச்சாக்கள்? அம்மா அப்பா பக்கத்துல 2 ஆக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. நான் வீட்டை இல்லைன்னா எனக்கு தெரியாது.
இல்லை நார்மலாக இப்போ சரி இப்போ அவர் அப்படி ஒரு கைக்கு கேட்டு வந்திருந்தாலும் இந்த கை வைக்கிற அளவுக்கு போயிருக்கண்டேக்குள்ளே நீ ஆள்கிட்ட கதை எதுவும் பிழைச்சிட்டு தாமோ வயதும் கூட தானே ஆளுக்கு வயதும் கூட மற்ற நாளையும் கதையிலையும் ரோங்க காய்ச்சி வராமோ அப்படியே தானே இருக்கணும்னு நினைக்கிறேன் வடிவா தெரியல எனக்கு இந்த இப்போ இது ஒரு முதல் சம்பவமாக இருக்கட்டும் தங்கச்சி இன் ஃப்யூச்சர் கூட அப்படி யாரும் வந்தாலும் எந்த பேரை சொல்லி வந்தால் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க நான் அப்படி செய்யவே மாட்டேனா அதான் நான் சொன்ன பிடிச்சி கட்டி வைங்கால விட வேணாண்டு அது ஓடிக்கிறாள் ஆள் ஒலிம்பி ஓடிட்டு தான் கொடுத்துருக்கோம் கையில எடுத்துக்கொண்டு ஓடிட்டேன் பாட்டெல்லாம் கையில் ஒருத்தன் ஓடிட்டாரா அதுதான் சரி பிடிச்சி கட்டி வைங்க நான் கிருஷ்ணா கால் பண்ணி ஒரு விசாரிச்சு ஆமாம் எனக்கு ஒரு கோல் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆளை கட்டி வச்சு போட்டு நான் கேட்டிருப்பேன் ஐயாவுக்கு நான் எப்படி நம்பர் தந்தான்ட்டு சும்மா வீடியோ சொல்லி வாரு அதுதானே இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ இது முதலாவது சம்பவமாக இருக்கு இப்படி இன்னும் எத்தனை பேர் வெளுக்கிட போகிறாங்களே என்ன அதுதான் இது ஒரு உதாரணமாக இருக்கணும் நான் கதைச்சி விடுவேன் கட்டாயம் இப்படி யாரும் வந்தால் வடிவாக கொடுத்து அனுப்பிவிடுங்க சாப்பாடுன்ட்டு ஏற்கனவே பொம்பளை பிள்ளைகள் எவ்வளோ பிரச்சனைப்பட்டு ஹஸ்பண்ட் இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க எவ்வளோ பாடுபட எத்தனை பேர் கிளம்பிடணும் இப்படி என்ன சரி ஓகே தேங்க்ஸ் இனி யாரும் வந்தால் சாப்பாடு கொடுத்து விடுங்க நான் கடைசி வந்து அனுப்பவே மாட்டேன் அப்படி அனுப்புறதா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எதுவாக இருந்தாலும் சரி தானே முதலையா அதுதான் பிடிச்சி கட்டி வச்சு போட்டு நல்ல சாப்பாடு கொடுத்துருவோங்க ஆளுக்கு நீங்கள் என்னைய கேட்கவே தேவையில்லை ஆளுக்கு அடிக்க வேண்டியா நேரம் வந்தா அப்படி கதை கட்டுன்னு வந்தேன் அது இளந்தாரினான் சரி தான் கிழவனண்டான் சரி தான் நான் அனுப்புறதா இருந்தால் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படி யாரை இவன் அந்த களி நீங்க அனுப்பியிருக்க மாட்டீங்க உங்களை பற்றி என்ன தெரியாது அதுதானே ஓகே நான் சரி தேங்க்ஸ் ஓகேடா ஓகே ஓகே அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஒரு சில பேர் புரிஞ்சு சொல்லணும் வேணும் இந்த நம்பர் கொடுக்குறதால இவ்வளோ பிரச்சனை வருமானு சொல்லி இது நம்பரும் கொடுக்கல எதுவுமே கொடுக்காமலே இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ இந்த நம்பர்கள் கொடுத்தா இவ்வளோ பிரச்சனை நம்பர் கொடுத்துருந்தா கரெக்டாக சரிடாப்பா நீ சிம்பிளாக யோசிச்சு பாரு ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்துட்டு பர்சனலாக உதவி செய்கிறதுக்கு நம்பர் கொடுத்துனாங்க சரி தானே பர்டிகுலர் வந்துட்டு பர்சனலாக உதவி செய்கிறதுக்கு நம்பர் கொடுத்துனாங்க அது வந்து அந்த அக்காட சம்மதத்தோட அவற்ற சம்மதத்தோட 2 பேரையும் கேட்டு தான் நான் அந்த நம்பர் கொடுத்தேன் ஒரே ஒரு ஆளுக்கு சரி தானே அப்போ கொடுத்த இடத்துல ஃபைனலாக வந்து அந்த அக்கா வந்து ஒரு ஃப்ராடுன்றதை நான் அந்த அண்ணாவுக்கு ப்ரூவ் பண்ணினேன் ப்ரூவ் பண்ணி போட்டு சொன்னால் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து இந்த அக்காவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாமேன்னு சொன்னால் இவன் வந்துட்டு ஃப்ராடு நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ண போன இடத்துல நீ வாட ஃப்ராடு வேலையை நான் வந்துட்டு பிடிச்சிட்டு அப்படியே நான் கையை விட்டுட்டு வந்துட்டேன் அதில் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்ல அவர் வந்து ஓகேடா தம்பியா அப்போ நீ நான் அனுப்பின காசையும் கொண்டு போ அப்படின்னு சொல்லி போட்டு இரவு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் என்ன இருந்தாலும் பாவம் தானே நீ அந்த காசு அந்த பிள்ளைக்கு கொடுண்டு அப்போ நான் சொன்னேன் ஓகேண்ணா இது உங்களோட காசு நீங்கள் கொடுக்க சொல்லி விரும்பினா நான் வந்து கொடுக்குறேன் சரி ஆனால் எந்த மனச்சாட்சியின்படி ஒரு உதவி செய்கிற ரீதியில் ஒரு பிள்ளையான ஆளுக்கு நான் பிள்ளையாண்டு தெரிஞ்ச அப்புறம் அந்த காசை நான் குடன் ரெண்டு சொல்ல சரி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ நான் ஊருக்கு வரேன் வந்து நேரில் சந்திக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் ஓகேண்ணா அப்படின்னு சொன்னால் காசு என்னட்டே இருக்கும் நீங்கள் நேரில் வாங்க நான் தரேன் இல்லாட்டி வேறு யாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுப்பேன் இவாக்கு நான் கொடுக்க மாட்டேன் வேணுமெண்டா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட நீங்கள் கொடுங்கோண்டு அப்போ சரின்னு போட்டு விட்டா சரியா ஒரு 2 கிழமை கழிச்சு எங்கட வீட்டு ஒரு ஆட்டோ கொண்டு வருது அப்போ ஆட்டோ கொண்டு வந்தால் அவர் அந்த வெளியிலேருந்து கதைச்சவர் வந்து சொன்னார் என்ன தெரியலையோ நான் தான் இன்னாரண்டு அப்போ இது நாங்கள் ஒருக்கா வீடியோவில் நம்மளா சொன்னாங்க அப்போ நான் தான் இன்னாரண்டா நான் இன்னாரண்டா நீ யாரைப்பாண்டு கேட்க நான் தான் அந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சாலண்டா 2 போட்டு அந்த 2 லட்சம் ரூபா காசை கேட்க உடனடியே ஆளுக்கு அங்கே நான் வீட்டை வச்சு 2 லட்சம் ரூபா காசை கொடுக்க அப்போ யாரோட வந்தீங்கன்னு சொல்ல ஆட்டோவில் என்றார் அப்போ ஆட்டோவில் யாரோட வந்தீங்கன்னு சொல்ல மனசியோட வந்திருந்தேன் அப்போ நான் யார் மனசி என்றால் அந்த நான் உதவி செய்ய போனேன் அந்த ஃப்ராடு பிள்ளை வந்து மனசியா அவள் வந்து பக்கத்தில் ஆட்டோவில் இருக்கிறா சரி தானே அப்போ யோசிப்பாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த ஆள் வந்து அந்த ஆளுக்கு வந்து கல்யாணம் கட்டி 2-3 பேர் எவ்வளோ அந்த பிள்ளையில இங்கே உள்ளவளை வந்து பிடிச்சி கொண்டு ஆள் சுற்றுறார் அப்போ இது அறிஞ்சோடனே மனசிக்காரு எனக்கு ஃபோன் பண்ணி ஐயோ கடவுளே கிருஷ்ணா எனக்கு இந்த புருஷன் போகணும் எப்படியாவது நீங்கள் என்னை மூட்டு தாங்கோ என் புருஷனை மூட்டு தாங்கோன்னு சொல்லி என் மனசிக்காரி ஃபோன் பண்ணி அழுண்டு அழுதா அப்போ நான் வந்து என்ன செய்யலாம் யோசிச்சுப்பாங்க அப்போ எனக்கு தெரியுமா இப்படியெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியுமா நான் நினைக்கிறேன் வந்து நம்பர் கூட நான் கொடுக்கல அவர் இருக்கல தான்
மற்றொரு கேள்வி அந்த அக்கா வந்து ஆல்ரெடி வேறு ஆள் வீடியோ எடுத்து போட்டவர் சரி தானே அவர் மூலமாக தான் இந்த நம்பர் போயிருக்கு ஏன்னா எனக்கு நம்பர் கொடுத்த ஞாபகம் கூட இல்லை என்று சொன்னால் நான் லேஸில் வந்து கேர்ள்ஸுன்ற நம்பர் அதாவது இப்போ இந்த கணவரால் அந்த பொம்பளைன்னு சொல்லி போகிறாக்கிட்ட உண்மையாக எந்த ஃபோன்லேயே அந்த நம்பர் இருக்குது இந்த சுண்டுக்குழி அம்மாவோட நம்பர் கூட ஒரு தட்டு நம்பருமே என்னட்ட இல்லை நான் தான் அந்த இடங்களில் போகும்போது திரும்ப வாங்குறதுன்னா அப்போ நான் நம்பரை வந்து கொடுக்குறேல அந்த மனுஷி எடுத்து ஃபோன் பண்ணி ஆளால் அண்டாளது அப்படியாவது இந்த புருஷனை மீட்டு தாங்கன்னா நாங்கள் எப்படி மீட்கிறது யோசிச்சு பாருங்க அப்போ இந்த மாதிரி வந்து பாருங்க இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து எந்த பேரை சொல்லி கிருஷ்ணா அனுப்பியான்னு சொல்லி ஒரு இளம் பொம்பளையை வந்துட்டு கல்யாணம் கேட்டு போயிருக்கிற ஒரு 55 வயசுக்காரா அதே மாதிரி வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்தறதுல வந்துட்டு இப்படி வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த பிள்ளையை கல்யாணம் இப்போ நீங்கள் இந்த சொன்ன ஒரு நல்ல செய்தி உண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான் அவள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்போ பாருங்கோ இதை எங்களை குறித்து கதைச்சி போடுறாங்க ஏன் இவர் உதவி செய்கிறாங்கள்ட்ட அக்கௌண்ட் நம்பரையோ ஃபோன் நம்பரையோ போடாமல் தண்ட நம்பரை போடுறாருன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் சரி தானே நாங்கள் நேரடியாக அந்த நம்பரை கொடுப்போம் இருந்தால் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வருமென்னு சொல்லி இப்படியே நாங்கள் கதைக்க போனால் ஊருப்பட்ட பிரச்சனைகளை கதைக்கலாம் சரி தானே அப்போ பொம்பளை பிள்ளைகிட்ட நம்பரை கொடுத்தா எல்லோரும் வாங்கும்போது வந்து நல்ல மாதிரி தான் வாங்குறாங்க உதவி செய்கிற மனப்பான்மையெல்லாம் வாங்குறாங்க ஆனால் வாங்கி போட்டு ஒரு 2 நாள் கதைச்சி ஒரு சின்ன உதவியை செஞ்சு போட்டு 3ஆவது நாள் அப்படியே வேண்டிய கதை பாணிகள் எல்லாம் டியூனில் எல்லாம் மாறி அது நோக்கம் எல்லாம் பிழைக்குது அதால் தான் நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம் இல்லை சரி தானே இது வந்துட்டு ஜஸ்ட் இந்த கதையோடு வந்த ஒரு சம்பவம் சரி தானே இப்போ முதலாவது சம்பவம் உண்டு அந்த அக்காட 2வது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொஃப்ட்வேர் அப்டேட் வந்து கட் ஆகிடுது அப்போ 2வது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நார்மலாக பட்டிக்குளோவில் இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்தோ பட்டிக்குளோவுக்கு வந்துட்டு இப்போ ஆக்கள் தங்கு வேலையில் அப்படி செய்ய போகிறது வந்துட்டு வளமை தானே ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பட்டிக்குளோவில் வந்துட்டு இங்கே இருக்கிற அதாவது யாழ்ப்பாணம் எங்கட வடமராட்சியை சேர்ந்த ஒரு ஆள் வந்துட்டு வேலைக்கு போயிருக்கேன் சார் தானே ஸோ வேலைக்கு போன இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலை செய்கிற இடத்து பக்கத்தில் வந்துட்டு ஒரு குடும்பம் இருக்குது சார் தானே அந்த குடும்பம் வந்து எங்களோட வீடியோ பார்க்குறவங்களாம் ஆனால் சரியான மாதிரி கஷ்டம் அப்போ கஷ்டம்னு சொன்னால் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க வந்துட்டு நிறைய இடங்களில் நிறைய கல்யாணங்கள் நடந்திருக்கும் அப்போ நாங்கள் கேட்போம் இது எப்படி இந்த கனெக்ஷன் நீங்கள் வந்து இருக்கிறீங்க பர்த்துறையில் அந்த பிள்ளை இருக்குது ட்ரிங்கோல் இது எப்படி கனெக்ஷன் ஆயினது அப்படின்னு சொன்னால் அது கார்மெண்ட்ஸுக்கு வந்த இடத்துல அது வந்துட்டு தங்கு வேலைக்கு வந்த இடத்துல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க தானே ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த பட்டிக்குளோவுக்கு வந்துட்டு எங்களோட வடமராட்சி ஒரு ஆள் வந்துட்டு தங்கு வேலைக்கு போயிருக்கிறார் ஸோ போனால் வந்துட்டு அவர் வேலை செய்கிறது பக்கத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து சார் தானே அந்த பிள்ளையோட பேரோ எதுவுமே வந்துட்டு குறிப்பிடல சார் தானே அப்போ அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளையோட குடும்பம் வந்துட்டு கஷ்டம் அப்படின்றத வந்துட்டு இவர் ஓரளவு அவதானிக்கிறார் நார்மலாக வந்து தங்கு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ளே பக்கத்து அயலில் உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு என்ன ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறாங்க அப்படின்ற வந்துட்டு நார்மலாக விளங்கும் இப்போ உதாரணமாக வந்துட்டு ஒரு தண்ணி போய் கேட்குறது ஒரு சும்மா ஒரு பின்னிறங்களில் போய் நின்று சும்மா கதைக்கிறது அங்கே உள்ள சின்ன படியங்களை வந்துட்டு கூட்டு வச்சு அந்த மாதிரி பழகிறது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவர் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் அந்த பக்கத்து வீட்டில் போயிட்டு தம்பியாரோட வந்துட்டு சிநேகம் பிடிச்சி அந்த வீட்டை போயிட்டு சும்மா பொழுது நேரத்தில் இருந்து கதைக்கும் போது வந்துட்டு இப்படி அவங்க என்னையை பற்றி கதைச்சிருக்காங்க சரி தானே உங்களோட இடம் தானே கிருஷ்ணா அப்போ தெரியுமான்னு கேட்டுறதுல வந்து இவர் சொல்லியிருக்கார் ஐயோ கிருஷ்ணா வந்து எங்களோட சொந்தம் தான் தூரத்து சொந்தமே என்ன அலுவல் கிருஷ்ணாவுக்கு மூலமாக உங்களுக்கு உதவி செய்யணும்னுவாக்க அப்படியோ தம்பி ஐயோ நான் கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி களைச்சியே போயிட்டேன் ஒருக்கா அப்படின்னு சொன்னாக்க கிருஷ்ணா தொடர்படுத்தாங்கண்டு கடவுளை இதை நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாமே இது சின்ன விஷயம் இல்லை இஞ்சி வாங்க கிருஷ்ணா நம்பர் எல்லாம் இந்த ஃபோனில் கிடக்குதுன்னு சொல்லி என் நம்பர் வந்து அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் அந்த அவன்கிட்ட நோக்கத்தை அறிஞ்சு அவங்க வந்து பழகிற நோக்கத்தை அறிஞ்சு இப்போ எங்கள்ட வீடியோ கதையிலெல்லாம் போகிறது எல்லாத்தையும் அறிஞ்சு அதில் இந்த நம்பரை எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு சொல்லி கழிஞ்சுவேன் கிருஷ்ணாவோட நம்பர் இதுதான் இந்த நான் மச்சான் தான் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கேன் இப்போ அடித்தாலும் எடுப்பானே என்ன செய்யணும்னு சொல்ல அப்போ அதுகளுக்கு வந்துட்டு பேச்சந்தோஷம் இப்போ இப்படி தான் இடப்ப இப்போ சில பேர் வந்து எங்களில் வந்து ஒரு ஒரு உயிரே வச்சிருக்க மாதிரி தான் நேசம் வைக்கிறது அப்போ அவங்களுக்கு வேறு எங்களோட உதவி வந்துட்டு தேவைப்படுது சரி தானே அவங்களோட வீட்டை வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அப்பாவும் இல்லை அப்போ 3 சவரங்கள்னும் போது சரியான கஷ்டம் தாய் மனுஷி தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்குறதா இப்போ இந்த பிள்ளைய வந்து அங்கங்கே ஒரு சின்ன வேலையை ஒன்று செஞ்சு கொண்டிருக்குதான்னு சொன்னால் அப்போ இவர் வந்து இப்படி சொல்லவே வந்து அவங்களுக்கு ஒரு சரியான விருப்பம் வந்துட்டு அப்போ விருப்பம் வேறு இவர் வந்து என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் அவன் இந்த மச்சான் தானே பிறகு வரேன் நான் ஒரு வேலை முடிய கதைக்கிறேன் காய்ச்சி போட்டு எப்போ வருவான் என்ன மாதிரி அழுவான்னு சொல்லி போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இல்லாட்டி இப்போ நான் இப்போ நாளைக்காண்ட லீவுக்கு போடுவேன் சரி தான் லீவுக்கு போனால் சிலவில் தெரியும் தான் அவனை சில நான் அனுப்புகிறேன் தான் உங்களை நம்பர் வேணும்னு சொல்லி போட்டு அந்த வீட்டுக்கார பிள்ளையை நான் நம்பரை வண்டி அவர் எடுத்துருக்கார் எடுத்து போட்டு வந்துட்டு சும்மா
சரியா நம்பருக்கு ஹாய் அப்படி இப்படின்னு மெசேஜ் பண்ணேன். அப்போ அதுகள்கிட்ட மைண்ட் செட் அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் எப்படியான ஆளாக இருந்தாலும் அவரை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் கிருஷ்ணான்ற தொடர்பு எங்களுக்கு கிடைக்காம போயிடுமேல்லோ. அப்போ அதுக்காண்டி வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு இப்போ ரிப்ளை பண்ணிக்குது ஓமண்ணா நல்ல சோமண்ணான்னு சொல்லி சாப்பிட்டீங்களாம்மா என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லவே அந்த பிள்ளை வந்துட்டு ஓமண்ணா அப்போ கிருஷ்ணானோட ஹேச்சனிங்களோட ஐயோ அது இருக்கட்டும் நான் சொன்னால் கட்டாயம் செய்வேன் சரி தானே. அப்போ எங்கள் தம்பி எங்கள் படுத்துட்டானோ அப்போ என்ன மாதிரி போகுது உங்களோட நிலைமையிலன்னு சொல்ல அது ஓகே என்ன பிரச்சனை இல்லை போகுது நீங்கள் திருப்பியும் அந்த பிள்ளையோட நோக்கம் வந்து இப்போ எங்களை தொடர்படுத்தி எங்கள் மூலமாக ஒரு ஹெல்ப் கிடைக்கணும் இல்லாட்டி எங்களோட கதைக்கணுமன்ற மட்டும்தான் அந்த பிள்ளையோட நோக்கம் அந்த குடும்பத்தின நோக்கம். இவர் வந்து அதை வித்தியாசமாக பயன்படுத்தி வந்துட்டு தெரியும் நான் அந்த பிள்ளைய ஒரு சீட் பண்ணுற மைண்டோட வந்துட்டு இவர் பழகிருக்கார் சரி தானே. அப்போ இவர் பழகினா வந்து இவர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவரே வந்து போனது இங்கேருந்து தங்கு வேலைக்கு. அப்போ தங்கு வேலைக்கு போன இடத்துல இவர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் என்ன மச்சானோட காய்ச்சான் இப்படி பிரச்சனைன்னு சொல்ல அவனும் தெரியும் தானே 1008 அலுவலா திடீரவன் ஒரு 5000 மட்டும் தந்து விட்டவன் இப்போ செலவுக்கு கொடுக்க சொல்லி ஆள் நின்று வேலை செய்கிறாங்க 3000 2000 காசு கிடாப்பா சாப்பாட்டுக்கும் சிக்கல் இங்கே வீட்டுக்கும் காசு அனுப்புறையில். அப்போ ஒரு 5000 மட்டும் தந்து விட்டோன்னு இப்போ தற்காலிகமாக கொடுக்க சொல்லி இப்போ வாரக்கிழமை ஒரு சின்ன அலுவலாக இங்கே வந்தால் கட்டாயம் வந்து பார்க்குறோன்னு சொன்னவன்னு சொல்ல அப்போ இதுகளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று வேறு இருந்தாங்க. ஏன்டா இப்போ ஒரு நார்மலாக ஒரு தங்கு வேலைக்கு வாரவன் வந்து 5000 10,000 அப்படி டக்குன்னு கொடுக்க மாட்டேன்டாப்பா. அப்படின்றக்குள்ள அதுகளும் இல்லை தம்பி வேணாம் கிருஷ்ணா வந்து செய்யட்டும்னு சொல்ல இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் வைங்கோ மச்சான் தான் தந்தவன்னு சொல்லி இவர் வந்து கொடுத்துருக்காரு. என்ன காரணம்னு சொன்னால் இப்போ காசை வந்துட்டு கொடுத்தா தான் நம்புவாங்க நார்மலாக வந்து நம்புவாங்க இல்லாண்டு வந்துட்டு கொஞ்சம் செலவழித்து காட்டினா தான் அப்போ அந்த அவர்கிட்ட விலைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ அதுகளும் வந்து சந்தோஷம் உண்மையிலே வந்து ஒரு நீலன்ற சாப்பாட்டுக்கே வந்துட்டு கஷ்டப்படுறவர்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாலும் பெரிய சந்தோஷமாக இருக்கும் தானே. அப்போ அதுகள் வந்து அதை வாங்கிட்டு என்ன இப்போ கிருஷ்ணா தானே தந்தேன்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளை வந்து எனக்கு டிக்டாக்ல வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணியிருக்கு சரி தானே. அண்ணா அப்படி உங்களோட மச்சான் கொண்டு வந்து எனக்கு 5000 ரூபா காசு வந்துட்டு வீட்டவனம் தந்தவர் இப்படி எல்லாம் நல்லா கேர் பண்ணுறாருன்னா உங்களோட காய்ச்சான்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிக்குது. இப்போ இதுக்கிடையில் என்ன விளக்கம்னு சொன்னால் அந்த ஐடி வந்துட்டு என்கிட்ட இல்லை எந்த பழைய டிக்டாக் ஐடி வந்து என்கிட்ட இல்லை அது வந்துட்டு மேனேஜ் பண்ணி ஒன்றுமே மெசேஜ் ஒன்றும் பார்க்கலாம் அது. அப்போ அந்த பிள்ளை வந்துட்டு என்னைய வந்து வாட்ஸ்அப்பில் கண்டாக்ட் பண்ணி கடைசியாக என்ன செஞ்சுக்க அப்படின்னு சொன்னால் அந்த பழைய டிக்டாக் ஐடிக்கு வந்துட்டு நடந்த சம்பவம் எல்லாத்தையும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கு சரி தானே. அப்போ டெக்ஸ்ட் பண்ணினா நான் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணினா அது தண்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்துட்டு போட்டிருக்குது. ஸோ போனால் வந்துட்டு கொஞ்சம் நாள் போய் இவர் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இப்போ இவர்கிட்ட வேலையில் குறையிறதுக்குள்ளே இவர் தண்ட ஒரு அலுவல நோக்கத்தை வந்து ஆள் பார்க்கத்தானே வேணும். அப்போ இவர்கிட்ட கதை பேச்சு கொஞ்சம் வந்துட்டு சரி கொண்டு போச்சேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு கல்யாணம் செய்கிற ஐடியாக்கள் இருக்குதோ இனி அம்மாக்களும் கஷ்டம் அண்டைக்குள்ளே தெரியும் தானே கல்யாணம் செய்கிறேன்னு சொன்னால் கஷ்டம் தானே அப்படின்னு சொன்னால் நான் உங்களை பார்ப்பேன் பிரச்சனை இல்லை எனக்கு உங்களில் கொஞ்சம் விருப்பம் அப்படின்னு சொல்ல அப்போ இந்த பிள்ளை வந்துட்டு பேசியிருக்கு சரி தானே என்னண்ணா நீங்கள் இப்படியெல்லாம் கதைக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு எத்தனை வயசுன்னு சொல்ல இல்லை எனக்கு எத்தனை வயசுண்டா என்னம்மா யோசிப்பாங்க. அப்போ நானும் வந்துட்டு கல்யாணம் செய்யலை தானே எனக்கு உண்மையாக அவங்கள பிடிச்சிருக்கு நான் நல்லா வச்சு பார்ப்பேன் எனக்கு தெரியும் தானே மச்சான் என்ன மாதிரி இருக்கிறான் தெரியும் தான்னு சொல்ல அப்போ இந்த பிள்ளை இருக்குது. அப்போ கிருஷ்ணா நாக்கள் எல்லாம் அப்படி இருக்கிறக்குள்ள நீங்கள் என்ன இப்போ இவ்வளோ ஒரு மட்டக்களப்புக்கு வந்துட்டு கூலி வேலைக்கு வந்தீங்கன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கார். என்னதான் சொந்தமாகவே மச்சானாகவே இருந்தாலும் மாதிரி எல்லாரும் இவங்களை பார்ப்பாங்க இல்லை தான் அப்படி விட்டுருக்கார் வண்டியில் உண்டு அப்படி விட்டுருக்காரு. இப்போ அப்படி விட வந்துட்டு அது கொஞ்சம் நம்பக்கூடிய மாதிரி இருந்தாலும் இந்த பிள்ளை வந்து திருப்ப கேட்டுருக்கு அண்ணா நீங்கள் எப்படி வந்து கதைக்கிறேன்னு சொன்னால் என்னோட வந்துட்டு கதைக்காதீங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டு இவர் வந்து கொஞ்சம் அது ரோங்க கதைக்கொள்கிட்டாராம் என்னண்டு லைட்டாக வெறுட்டுற மாதிரி இல்லை நீங்கள் வந்து எனக்கு என்னை நீ கல்யாணம் செய்யத்தான் போகணும் இல்லாட்டி நீ என்னை லவ் பண்ணத்தான் போகணும் இல்லாட்டி வந்து நான் கிருஷ்ணாவை தொடர்படுத்தி தரமாட்டேன் அப்படி இல்லாட்டி வந்துட்டு நான் உங்களோட குடும்பத்துக்கு செய்வேன் கொள்வேன்னு சொல்லி அதில் வந்து பிளாக்மெயில் பண்ண வெளுக்கிட்டாராம். அப்போ வெளுக்கிட வந்து நேற்று பின்னேரம் வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணிச்சு சரி தானே. கால் பண்ண அதிர்ஷ்டவசமாக நானும் வந்துட்டு ஆன்சர் பண்ணினா அந்த பிள்ளை வந்துட்டு கத்தி அழுகிற மாதிரி சொல்லிச்சு அண்ணா இது வந்து இப்படியெல்லாம் நடந்தது அண்ணா இது உண்மையிலே உங்களோட மச்சான் தானோ நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன்னு பாருங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி வந்துட்டு நான் ஃபோட்டோ பார்த்தா தான் எனக்கு ஆரண்டே தெரியாப்பா முன்ன வந்து எங்களோட வடமராட்சிக்கு அப்படி ஒரு முகத்தை நான் கண்டதே இல்லையாப்பா. அப்போ நான் சொன்னேன் இல்லை இது சத்தியமாக எனக்கு இது ஆரண்டு தெரியாது அப்படி ஒரு மச்சானும் எனக்கு இல்லை மச்சான் இருந்தால் இந்த வீடியோ ஏதாவது ஒன்றில் காட்டியிருப்பேனே அதை விட எங்கட மச்சான்னு சொன்னால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு கூலி வேலைன்னு சொல்லி நான் பெட்டிக்குள்ளக்கு விட்டுருக்க மாட்டேனே ஏதாவது ஒரு வகையில் நான் கஷ்டமெண்டா நானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேனே அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை தங்கச்சின்னு சொல்ல அதுகளுக்கு ஒரு
பெரிய ஒரு ஏக்கமாக போட்டு என்னடாப்பா இது அப்போ இவ்வளோவே ஃபுல்லாக ஃபேக்கோன்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு வந்துட்டு இது இப்போ என்னோட கதைச்சிய பிறகு வந்துட்டு அதில் வந்து திருப்ப சொல்லிகள் நீங்கள் நீ எங்களோட வீட்டு பக்கம் வரக்கூடாது எங்களோட கதைக்கக்கூடாது இந்த நம்பர் எல்லாம் வந்துட்டு ப்ளாக் பண்ணிடணும் அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்துட்டு பொலிஸுக்கு போவோம் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துட்டு அதுகள் சொல்லவே வந்துட்டு இவரும் வந்து கொஞ்சம் வந்துட்டு அதுலேருந்து விட்ரோ ஆகிட்டார் சரிதானே அப்போ இது வந்து நான் இதையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரி எல்லாம் வந்துட்டு எங்களோட பேரை சொல்லி வந்துட்டு மூவ் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயமே இருக்குது இப்போ இது போக வந்துட்டு உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் சுவிஸில் இருந்த ஒரு ஆள் வந்து என்ன கிருஷ்ணாண்ட ஆள் தான் சொல்லி ஒரு 16 வயசு பிள்ளை ஒன்று 16 வயசு பிள்ளை இல்லை மன்னார்ல எங்கேயும் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் போட்டு வந்து வீடியோ போடணும் சரி தானே அந்த லேப்டாப் எல்லாம் எடுத்து தரேன் நீங்கள் பாத்ரூமில் என்னென்ன குளிக்கிறீங்கலாம் சொல்லி வந்து கேட்டேன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி இப்படியான சம்பவங்கள் வந்து 1-2 வந்துட்டு இடக்கிட வந்துட்டு பதிவாகி கொண்டு வருது ஸோ இதெல்லாம் என்னத்தை காட்டுன்னு சொன்னால் இப்போ ஒரு பக்கம் நாங்கள் எங்களுக்கு எதிர்ப்புகளும் எங்களுக்கு எதிரான சம்பவங்களும் கூடுதுன்னு சொன்னால் நாங்கள் வளர்கிறோம்னு சொல்லி அர்த்தம் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வளர்கிறதோட நாங்கள் இருக்கிற ஃபீல்டு வந்துட்டு அப்படியான ஒரு ஃபீல்டாக இருக்கிறபடியாக நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் சரி தானே இப்போ நான் வந்துட்டு எங்களோட வேலை சம்மந்தமாக அனுப்புகிறதாக இருந்தால் ஒன்றில் நான் வருவேன் இல்லாட்டி கவிதாஸ் வருவான் இல்லாட்டி அக்னி வருவான் அப்படி இல்லையான்னு சொன்னால் நான் ஒரு ஒரு ஆளை அனுப்புகிறதாக இருந்தால் நான் அந்த டைம் நான் கண்டாக்டில் இருந்தால் நான் கதைப்பேன் நான் தான் அனுப்பினான் இப்படி இந்நாள் வரும் இந்நாள் இதை செய்யும் இந்நாள் இதை தருமென்னு சொல்லி அண்ட் வந்து மேக்ஸிமம் அப்படி நான் செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி எல்லாம் வந்துட்டு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருங்க முக்கியமாக வந்து இப்போ கஷ்டப்பட்டவங்கள்ட்ட மனநிலைமையோடையும் அவங்கள்ட்ட ஒரு மனசில் ஒரு ஆசைகளை விதைக்கிறதோடையும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விளையாடுறாங்க சரி தானே அதில் ஒரு சில பேர் வந்துட்டு புத்திசாலித்தனமாக வந்துட்டு தப்பிச்சு கொள்கிறாங்க இப்போ உதாரணமாக வந்து இன்றைக்கு நடந்த இப்போ நான் சொன்ன 2 சம்பவத்துலேயும் வந்து அந்த 2 பிள்ளைகளும் வந்துட்டு புத்திசாலித்தனமாக இருந்தபடியாக வந்து தப்பிச்சு கொண்டாங்க சரி தானே இப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வந்துட்டு சரி தானே இது சம்திங் வென்ட் ராங்ன்ற மாதிரி ஏன்னு சொன்னால் இப்போ அந்த வடிவேட்ட படத்தில் சொல்லுவாங்களே வந்து பாம்புன்றான் ஆனால் பாம்பை கண்ணில் காட்டுறான் இல்லைன்ற மாதிரி கிருஷ்ணா அண்ணாண்ட மச்சான்னு சொல்கிறான் ஒரு நாள் பார்த்து கிருஷ்ணா அண்ணாவோட எடுத்து எங்களுக்கு கதைக்க தெரியலையேடாப்பா ஒரு நாள் பார்த்து அது சம்மந்தமாக ஒன்றுமே செய்யலையே தான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுலாம் ஒரு 5000-10,000 கொண்டு தந்துக்கான ஒரு அற்பத்தனமாக வந்துட்டு அந்த காசை கொடுத்து மடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு ஒரு டவுட் வரதான் எனக்கு மெசேஜ் போட நானும் மெசேஜ் சீன் பண்ணலேன்டா அப்புறம் இவட்ட கதையும் கொஞ்சம் பிழைக்கொள்ளக்கட்டா அப்புறம் அது எவ்வளோ ட்ரை பண்ணி நேற்று பின்னேரம் இந்த கோல் வந்த அப்புறம் நான் கேட்டது வந்துட்டு திகச்சு போனேன் என்னடாப்பா இது நேற்று பின்னேரம் பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் வருது இன்றைக்கு பிடிக்க பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் வருது என்னடாப்பா இது நான் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று மேலே வந்து அந்த கோலை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் சரி தானே நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அந்த பிள்ளை வந்து சொன்னது அண்ணா இப்படியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தயவு செய்து வெளியிட வேணாம்னு சொல்லி அதாவது வந்து இப்போ நாங்கள் வீடியோ செய்யவும் இல்லை இப்போ நம்மளா வீடியோ செஞ்சுருந்தாலாச்சும் உங்களுக்கு தெரியும் இன்னார்தான்னு சொல்லி இப்போ வீடியோ செய்யவும் இல்லை எனக்கும் இன்னாரண்டு ஆளே யாருன்னு தெரியாது அந்த பிள்ளையும் தெரியாது அந்த குடும்பத்தையும் தெரியாது சரி தானே அப்போ அப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தயவுசெய்து நீங்கள் எங்கள் சம்மந்தமான ஒரு இதையும் சொல்லாதீங்க ஆனால் இப்படி எல்லாம் வந்துட்டு உங்களோட பேரை வந்துட்டு தவறாக யூஸ் பண்ணி உங்களோட சொந்தம் வந்து உங்களோட நட்புன்னு சொல்லி இப்படியான சில செயற்பாடுகளை செய்ய வந்துட்டு ஆக்கள் எத்தனிக்கிறதால நீங்கள் ஒரு பொதுவான வகையில் கதைச்சி விடுங்க அண்ணான்னு சொல்லி அந்த பிள்ளை நேற்று சொல்லவே நான் கண்டிப்பாக எனக்கு இது டைம் பெறும் முதலியாக நான் கட்டாயம் ஒரு வீடியோவில் ஒரு அவேர்னஸாக சொல்லிவிடுறேன்னு சொல்ல இன்றைக்கு 2வது சம்பவமாக இதுவும் அதாவது நான் வீடியோ எடுத்தாலும் இந்த நியூஸும் வந்தாலும் ஓகே 2டையும் நான் சேர்த்து பொதுவாக சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு இது 2டையும் நான் அப்டேட் பண்ணிக்கேன் ஸோ இது 2டையும் குறித்து நீங்கள் வந்துட்டு வலு கவனமாக இருங்க சரி தானே நான் மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் யாரையும் அப்படி அனுப்பவே மாட்டோம் அதான் உண்மை இப்போ வந்து எல்லாரும் எல்லா விஷயத்தையும் வந்து புரிஞ்சு கொள்வாங்கன்னு இல்லைண்ணா இப்படியான ஒரு சில இதுகள் வந்து சில ஆட்கள் வந்து உண்மையிலேயே நம்பிடுவாங்க அது உண்மையாக இருக்குமோ தெரியாண்டவன் நம்பித்தான் அந்த சில கொமெண்ட்ஸுகள் அப்படியான இதுகள் அடிக்கிறதுக்குமான காரணம் அது போகடாப்பா இப்போ எல்லாரும் புத்திசாலி என்று இல்லை இப்போ சில பேர் இருக்காங்க வந்து ஒரு கிராஃபிக் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து இப்போ நார்மலாக இப்போ எங்களோட ஃபோட்டோ வச்சு கூட இப்போ நீ நானும் பக்கத்தில் இருந்து எடுத்த மாதிரி இருக்கிறாப்பா ஒரு படியும் தானும் என்னையும் பக்கத்தில் இருந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணி கொண்டே காட்டலாம் காட்டுக்குள்ள உண்மையிலேயே வந்து இப்போ அன்றைக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு இப்போ நிறைய கிருஷ்ணா பைத்தியம் உருவாகின மாதிரி உண்மையிலேயே அப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு ஆளுன்னு சொன்னால் பெருசாக அந்த டெக்னாலஜி சம்மந்தமான அறிவில்லாத ஒரு ஆளுன்னு சொன்னால் அதை நம்பிடும்
அதை நம்பி நான் வந்து அது சம்மந்தமாக வந்து இப்போ யோசிச்சு பாரு. இப்போ என்னோட இருக்கிறபடியால் இப்போ கவிதாஸோட வந்துட்டு எவ்வளோ பேர் பழகுறாங்க. இப்போ எனக்கு ரைவணி வந்துட்டு எனக்கு சரி வரலை அப்படின்னு சொன்னால் கவிதாஸை பிடிக்கிறேன், ஏன்னா கவிதாஸுக்கு காரணம் கொண்டும் ஆன்சர் பண்ணுவான்னு சொல்லி அப்போ கவிதாஸோட நம்பிக்கை வருமானு சொல்லி கவிதாஸோட பழகிறது. அப்போ அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ எங்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள் வந்துட்டு எங்களை பிடிக்க முடியாத சுச்சுவேஷனில் அப்போ அவங்கள யாரும் அப்படியான படங்களை காட்டும்போது ஓகே இப்போ இவங்க மூலமாக எங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்பிடுவாங்க. அப்போ நம்பும்போது சில வேளை வந்துட்டு அது தவறான இடத்துலையும் கொண்டு போய் முடிச்சு விட்டுரும். அப்போ அதால் தான் நான் சொல்கிறேன், இது சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வந்து ஒரு அவேர்னஸாக வந்து நாங்கள் கதைச்சிருக்கோம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு தப்பிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் வந்து மாட்டிடுவீங்க. சரி தானே, எல்லாருக்கும் இது பொருந்தாது. உண்மையிலே வந்துட்டு கஷ்டப்பட்டவங்களோட நிறைய பேர் விளையாட நினைப்பாங்க. அண்ட் வந்து முக்கியமாக அந்த ஏன் ஃபோன் நம்பரை போடுறதில்ல, அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை போடுறதில்ல என்று கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த 2 சம்பவம் வந்து ஒரு உதாரணமாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சு கொள்வோம். சரிதான். எனக்கும் தொடர்ந்து கதைச்சு கொள்ளலாம் இருக்குது. கதைக்கொள்ளுக்கிட்ட நிறைய விஷயங்களை கதைக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.